ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுசாக நீங்கள் பதிவு பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுடைய லிங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேம் கேட்குறாங்க. ஸோ ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்ன அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஆதார் நம்பரே கொடுத்துட்றோம். ஸோ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவரட் கலர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணி வச்சோன்னே இமேஜ் கோடு அங்கே கீழே கொடுத்துருக்கூடிய இமேஜ் கோடு அங்கே வந்து மேலே டைப் பண்ணிங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சேவ் பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டேப்ஸ் இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஸ்கில்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுவோம். ஸோ நேம் அண்டு டேட்டா ஃபாதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. மதர் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஸோ அதேமாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக மேரிடா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ரிலிஜன் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்க. ஸோ கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உட்பிரிவு என்னவோ அந்த உட்பிரிவு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அத்தாரிட்டி யாருன்றதை தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, இல்லை ஜோனல் டெப்டி தாசில்தாரா யார் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடித்தோடனே கேட்டகரி கேட்குறாங்க. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் அர்பன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிங்க.
ஸோ உங்களுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கேட்கும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கு கேட்கும். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணிங்க. லோக்கல் பாடி டவுன் பஞ்சாயத்தா முனிசிபாலிட்டியாக கார்பரேஷன் கேட்கும். ஸோ உங்களுடைய லோக்கல் பாடி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னும் போது டவுன் பஞ்சாயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருக்கோம். பின்கோடு நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிடுங்க. உங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நீங்கள் அங்கே கொடுத்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டு வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் அங்கே டைப் பண்ணிங்க. மீடியம் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கேட்குறாங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன அப்படின்ட்டு அங்கே செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பர்சன்டேஜ் அங்கே கீழே டிஸ்பிளே ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட்டில் ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ஆட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உடனே சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு முறை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஏன்னா இந்த பிரிண்ட் அவுட் வச்சு தான் நீங்கள் அடிஷ்னல் ரினிவல் எல்லாமே பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.